வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடி படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங் இருக்குது. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த புவியியலோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். புவியியலில் 100 கேள்விகள் பார்த்தோம். 6ஆம் வகுப்பு எல்லா டேர்மில் இருக்கிற கேள்விகளில் 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். அது தொடர்ந்து ஒரு 30-40 கேள்விகள் புவியியல்லையும், அதுக்கு அடுத்து குடிமையியலில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க, எனக்கு பாட வாரியாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பாடத்தை பெயரை சொல்லி கேள்வி கொடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா. இந்த பாடத்தை படித்தோம், இந்த பாடத்துலேருந்து இந்த கேள்வி அட்டன் பண்ணோம் அப்படின்னு யாரோ கேட்குற 4 பேரோ 10 பேரோ பயனடைஞ்சிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோக்கான யூஸு. அதை மோட்டிவாக வச்சு தான் நான் கொடுக்குறேன். நான் சொல்கிறத காதில் வாங்கி புக் எடுத்து படிங்க. அதோட ஒரே மோட்டிவ் தான் இந்த வீடியோவோட நோக்கம். நான் போகிற எல்லா வீடியோட நோக்கமும் அதான். வீட்டில் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாருக்கான தேவையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெண் என்னோடய வீடியோ பார்த்துட்டு படிக்கிறா அப்படின்னா அதான் என்னோடய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அதை பயன்படுத்துங்க எல்லோரும். இந்த வீடியோவை பார்த்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு போய் உங்கள் புக் எடுத்து வச்சு படித்தாலும் சரி, இன்ட்ரோடக்ஷனை மட்டும் பார்த்துட்டு போய் புக்கை பார்த்தீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் படிங்க. பார்க்கலாம். முதல் கேள்வி இன்னொன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கேள்விகள் உங்களுக்கு ரிவிஷன் தான். புக்கை பார்த்து படிங்க. பார்த்துட்டு இதை ஒரு ரிவிஷனாக வச்சுக்கோங்க. புக்கையே பார்த்துட்ருக்க முடியல அப்படிங்கும்போது இதை படிங்க. புக்கு தான் உங்களுக்கு மெயின் சோர்ஸ். படிக்கலாமா? தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் எந்த ஆறுகளால் உருவானது? தமிழ்நாட்டில் முக்கியமான சமவெளிகள்லாம் எந்த ஆறில் உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. கங்கை யமுனை கிடையாது, கோதாவரி கிடையாது. தமிழ்நாடு அப்படின்னாலே நமக்கு எதுதான் வரணும்? காவிரியும் வைகையும் தான் தமிழ்நாட்டில் பாயிற ஆறுகள். அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த ஆங்கில எழுத்து வடிவத்தை ஒத்து உள்ளது? அட்லாண்டிக் பெருங்கடல் எந்த ஆங்கில எழுத்து வடிவத்தில் இருக்குது? ஆன்சர் எஸ் வடிவத்தில் உள்ளது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லுங்கள். இல்லை நான் படிக்கவே இல்லைனா கூட ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு செகண்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆன்சர் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு மனசில் பதியும். 3வது கேள்வி பாருங்கள். அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி எத்தனை மீட்டர் உடையது? ஆன்சர் 8600. இது அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி 8600 மீட்டர். அடுத்து 2வது மிகப்பெரிய கடல் எது? 2வது மிகப்பெரிய கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல். ஆன்சர் 4க்கு ஆன்சர் அட்லாண்டிக் பெருங்கடல். 2வது மிகப்பெரிய பெருங்கடல் எதுன்னு கேட்டாங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். இப்போலாம் ஃபஸ்ட்டு கேட்குறத விட்டுட்டு 2வது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாவா அகழியின் ஆழம் என்ன? ஜாவா அகழி எங்கே இருக்குது? இந்திய பெருங்கடலில் இருக்குது. ஜாவா அகழியின் ஆழம் 7725 மீட்டர். 7725 மீட்டர் ஆழம் கொண்டது தான் ஜாவா அகழி. அது இந்திய பெருங்கடலில் இருக்குது. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி சாண்ட்விச் அகழி. சாண்ட்விச் தெற்கு கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பெருங்கடலுக்கு போனால் சாண்ட்விச் சாப்பிட்லாம். சாண்ட்விச் அகழி. அடுத்து 7வது கேள்வி. சாண்ட்விச் அகழியின் ஆழம் என்ன? 7235 தான் சாண்ட்விச் அகழியின் ஆழம். சாண்ட்விச் அகழியின் ஆழம் 7235. நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பெயர் என்ன? நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி என்னன்னு சொல்கிறோம்? தீவுன்னு சொல்கிறோம். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி என்னது? தீபகற்பம்னு அழைக்கப்படுது. இந்தியா ஒரு தீபகற்பம், இலங்கை ஒரு தீவு. பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியது எது? பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியது ஆற்றுச் சமவெளி. ஆற்றுச் சமவெளி. புவியின் 2வது மிகப்பெரிய பெருங்கடல் எது? புவியின் 2வது மிகப்பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் தான் புவியின் 2வது பெருங்கடல். இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்திய பெருங்கடலில் தான் இருக்குது ஜாவா அகழி. மிகவும் அதிக குளிர்ச்சியான பெருங்கடல் எது? அதிக குளிர்ச்சியாக இருக்கிற பெருங்கடல் எது அப்படின்னா 13க்கு ஆன்சர் தென் பெருங்கடல். தென் பெருங்கடல் தான் அதிக குளிர்ச்சியோடு இருக்கிற பெருங்கடல். 14வது கேள்வி பாருங்கள். ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஆன்சர் யுரேஷியன் தாழ்நிலம். ஆர்க்டிக் பெருங்கடலில் தான் இருக்குது யுரேஷியன் தாழ்நிலம். 15வது கேள்வி. அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதியின் பெயர் என்ன?
அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதியின் பெயர் தான் வந்து விரிகுடா. வங்காள விரிகுடான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீண்ட வளைவு இருக்குது இந்தியாவோடது, அதனால தான் அதை வந்து வங்காள விரிகுடான்னு சொல்கிறோம். அடுத்து மிக சிறிய பெருங்கடல் எது? இருக்கிற பெருங்கடலே மிக சின்ன பெருங்கடல் எது அப்படின்னு கேட்பாங்க. 16க்கு ஆன்சர் ஆர்க்டிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுல சின்ன பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது? அதிகமான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் நடக்குது. அதிகமான கப்பல் போக்குவரத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் நடக்கிறது. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடு எது? இது நிறையா தடவை கேட்டாங்க. உலகின் பெரும் மருந்தகம்னு அழைக்கப்படுறது வெப்பமண்டல காடு. இங்கே தான் வந்து மருத்துவ குணம் உடைய மரங்கள் நிறையா இருக்குது, அதனால தான் வந்து உலகின் பெரும் மருந்தகம்னு இது அழைக்கப்படுது, வெப்பமண்டல காடுகள். அடுத்து 19வது கேள்வி. மங்கள்யான் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு? செவ்வாய்க்கோளை ஆராயறதுக்காக மங்கள்யான் விண்கலம் 24/9/2014 தான் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. 24/9/2014. 20வது கேள்வி பாருங்கள். ஒளியின் திசைவேகம் என்னது? ஒளி அப்படின்னா லைட்டோட திசைவேகம் வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 3 லட்சம் கிலோமீட்டர். வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். 21வது கேள்வி. ரொட்டி தயாரித்தல், மதுவடித்தல், திராட்சை ரசம் மற்றும் மருத்துவ புரதம் தயாரிக்க பயன்படுவது எது? ஆன்சர் கடல் ஈஸ்ட். கடல் ஈஸ்ட் தான் வந்து ரொட்டி தயாரிக்கிறதுலையும் மருந்துகளை வந்து வடிக்கிறது, திராட்சை ரசம், மருத்துவ புரதம் இதுக்கெல்லாம் பயன்படுறது எதுன்னு கேட்பாங்க. கடல் ஈஸ்ட் தான் வந்து பயன்படுது. 22வது கேள்வி. ஐரோப்பிய ஒன்றியம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஐரோப்பிய ஒன்றியம் மொத்தம் 28 உறுப்பினர்களை கொண்டது தான் வந்து ஐரோப்பிய ஒன்றியம். புவி எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? பூமியோட பரப்பளவு கேட்குறாங்க. 510.1 சதுர கிலோமீட்டர். 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். அடுத்து ரஷ்ய நாட்டிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளது? ரஷ்யாவுக்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 நேர மண்டலங்கள் இருக்குது. ரஷ்யாவுக்கு 7 நேர மண்டலங்கள் இருக்குது. இந்தியாவுக்கு எத்தனை நேர மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு தெரியுமா? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் ரஷ்யாவில் 7 நேர மண்டலங்கள் இருக்குது. அடுத்து கிரீன்விச் தொடக்க தீர்க்கக்கோடாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? கிரீன்விச் வந்து தொடக்க தீர்க்கக்கோடாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1884ஆம் ஆண்டு தான் வந்து கிரீன்விச்சை தொடக்க தீர்க்கக்கோடாக ஒத்துக்கிட்டாங்க. நீரோ வாயுக்களோ இல்லாத கோள் எது? நீரோ வாயுக்களோ இல்லாத கோள் புதன்கோள். புதன்கோளுக்கு துணைக்கோளும் கிடையாது, நீரும் வாயுக்களும் கிடையாது. 27. பூமி சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம் என்ன? பூமிக்கும் சூரியனுக்குமான சராசரி தூரம் 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தான் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான சராசரி தூரம். பூமிக்கும் சூரியனுக்குமான சராசரி தூரம் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். 28. லித்தோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? லித்தோஸ் அப்படின்னா என்னது? பாறையா மண்ணா? லித்தோஸ் அப்படின்னா பாறையை குறிக்கும். லித்தோஸ்னா பாறையை குறிக்கும். 29வது கேள்வி பாருங்க. மன்னார் உயிர்கோள பெட்டகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது? இது கேட்டிருந்தாங்க. 10,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. 10, 5 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லலாம். 10,500 சதுர கிலோமீட்டர் தான் வந்து மன்னார் உயிர்கோள பெட்டகம். மன்னார் உயிர்கோள பெட்டக பாதுகாப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்குது. 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதுக்கப்புறம் நாம் குடிமையியல் பார்க்க போகிறோம். குடிமையியல்லேருந்து ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். இதோட ஆன்சர்ஸ் இதில் இருக்குது. 6ஆம் வகுப்பு குடிமையியலில் முதல் லெசன்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வினாக்கள் விடையோடு இருக்கும். புக்குக்கு உள்ளே இருக்கிற வினாக்களும் இருக்கும். புக் பேக் கொஷினும் வரும். அதே ரிப்பீட் ஆகியதில் கொடுக்க மாட்டேன். புக்கில் இருந்து வரிகளே வந்து புக் பேக்காகவும் இடம்பெறும். மொத்த லெசனுமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் தடவை படிக்கிறீங்க, புக் எடுத்து படிக்க முடியலங்கும்போது இந்த கேள்விகளை படித்து கொண்டாலே போதுமானதாக இருக்கும். குடிமையியல் முதல் பாடம் பன்முகத்தன்மையினை அறிவோம். நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃபில் இருக்கும். இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, 5000 ஆண்டு பழமையானது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. புக் எடுத்து படிங்க. திராவிடர்கள் மற்றும் நீக்கடோக்கள், ஆரியர்கள் மற்றும் ஆல்பைன்கள், மங்கோலியர்கள், அனைத்தும் சரி. அனைத்தும் சரிங்கிறது தான்
சரியான விடை. நவீன இந்தியாவில் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. யார் யார்? திராவிடர்கள் மற்றும் நீக்ரிடோக்கள், ஆரியர்கள் மற்றும் ஆல்பைன்கள், மங்கோலியர்கள் எல்லாருமே இருக்கிறதா நவீன இந்தியா. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை முக்கிய மொழிகள் மற்றும் பிற மொழிகள் இருந்ததாக கூறப்படுது? 122 மற்றும் 1599 பிற மொழிகள் இருந்திருக்கு. முக்கியமாக 122 மொழிகள் இருந்திருக்கு. பிற மொழிகள்னு பார்த்தா 1599 மொழிகள் இருக்குது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. மூன்றாவது கேள்வி பாருங்க. இந்தியாவில் மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மவுண்ட் சென்ட்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்த இடத்தையும் கேட்பாங்க, இந்த மாநிலத்தையும் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மிக அதிக மழை பொழிவு மவுண்ட் சென்ட்ராம் மேகாலயாவில் இருக்குது. அதிக மழை பொழியும் இடம் மவுண்ட் சென்ட்ராம், மாவட்டம் மேகாலயா, மாநிலம் மேகாலயா. சரியா? நான்காவது கேள்வி பாருங்க. இந்தியாவில் மிக குறைவான மழைப்பொழிவு உள்ள ஜெய்சல்மார் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான். ஜெய்சல்மார் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே என்ன நடக்கும்? மிக குறைவான மழைப்பொழிவு இந்தியாவிலேயே அங்கே தான் கிடைக்குது. அடுத்து 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. அடுத்து இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. ஆமாம், ரெண்டுமே சரியானது. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. எந்த மதத்தையும் அது அங்கீகரிக்காது. எல்லா மதத்தையும் ஆதரிக்குமே தவிர எந்த ஒரு மதத்தையும் அது அங்கீகரிக்காது. அப்போது கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. கவனத்தை இங்கே வச்சு கேட்டிங்கனாலே உங்களால் நீங்கள் படித்ததுக்கு இணையாக இருக்கும். அதனால் கவனத்தை இங்கே வச்சு கேளுங்க. பல மதங்களின் தாயகமாகவும் புகலிடமாகவும் விளங்கும் நாடு எது? பல மதங்களின் தாயகமாகவும் புகலிடமாகவும் விளங்கும் நாடு நம்ம இந்தியா தான். இந்தியாவில் தலைத்தோங்கிய மதங்கள் எவை? இந்து மற்றும் இஸ்லாம், கிறிஸ்தவம் மற்றும் சீக்கியம், புத்தம் மற்றும் சமணம். அனைத்துமே இங்கே தான் தலை தோங்கி இருக்குது, இங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் சரியானது. பொறுத்துக்க பாருங்கள், ஆன்சர் தெரியுதா பாருங்கள். புனித தாமஸ் தேவாலயம் எங்கே இருக்குது? சாஞ்சி எங்கே இருக்குது? கோனார்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தில்வாரா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? புனித தாமஸ் தேவாலயம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. சென்னை தான் ஃபஸ்ட்டு. புனித தாமஸ் தேவாலயம் சென்னை. அடுத்து சாஞ்சிங்கிறது ஸ்துபி. கோனார்க் அப்படிங்கிறது சூரியனார் கோயில். கோனார்க்குங்கிறது சூரியனார் கோயில். தில்வாரா அப்படிங்கிறது சமண கோயில். அப்போது 4, 3, 2, 1 தான் ஆன்சர். பொறுத்துகைக்கு ஆன்சர் சி. எது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் 4 முக்கிய மொழி குடும்பங்கள். இந்தோ ஆரியன் மொழி, திராவிடன் மொழி, ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரியன், சீன திபேத்தியன்னு 4 இருக்குது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரியன், சீன திபேத்தியன் அப்படின்னு 4 இருக்குது. அனைத்தும் சரியானது. 2011 கணக்கெடுப்பின்படி பேசப்படும் மொழிகளும் அதோட பெர்சன்டேஜையும் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஹிந்தி தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக பேசுகிறது. ஹிந்தி தான் அதிகமாக பேசப்படும் மொழி, 43.63. ஃபஸ்ட்டு ஹிந்தி, அடுத்து வங்காளம், அடுத்து வங்காளத்தோட பொருந்துறது 8.30. தெலுங்கு 6.93. தெலுங்கு 6.93. மராத்தி 7% பேசுகிறாங்க. மராத்தி 7%. தமிழ் 5வது பிளேஸில் இருக்குது, 5% தான் பேசுகிறாங்க. 5.89% தான் தமிழ். அப்போ ஆன்சரு 5, 4, 3, 2, 1 தான் ஆன்சராக வரும். ஆன்சர் 5, 4, 3, 2, 1. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. யார் வந்தாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் வந்தவங்க பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க. அவங்க எந்த ஆர்டரில் வந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள், அடுத்து டச்சுக்காரர்கள், 3வதாக வந்தது ஆங்கிலேயர்கள், 4வதாக வந்தது டேனியர்கள், 5வதாக வந்தது தான் பிரெஞ்சுக்காரர்கள். அப்படியே ரிவர்ஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஆர்டர் கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து 12வது கேள்வி. தற்போது வரை எத்தனை செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன? மொத்தமாக அறிவிக்கப்பட்ட செம்மொழிகள் 6. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது? 300 வருடமாய் அடைபட்டு கிடந்த அந்நிய நெருப்பைன்னு ஒரு பாட்டு வரும். 300 வருடம்.
தமிழ்மொழி முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது. தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது நாம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்தை. ஆன்சர் 2004. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனை? 22. இந்தியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அரசியலமைப்பில் எத்தனாவது அட்டவணையில் மொழிகள் இருக்குன்னு கேட்கலாம். 8வது அட்டவணை. அதில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு? 22 மொழிகள். அனைத்துமே மிக மிக முக்கியமான தகவல்கள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அடுத்த வருடமே 2005. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம் அப்படின்னு ஆர்டர் பற்றி படிச்சுக்கோங்க. தெலுங்கு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2008. கன்னடம் 2008. கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதும் 2008. மலையாளம் 2013. மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2013. ஒரியா தான் கடைசி 2016. ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2016. இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக உள்ளது? ஃபர்ஸ்ட் லைனே தான், ஃபஸ்ட்டு 2 லைனில் இதை கொடுத்துருப்பாங்க லெசனோட ஃபஸ்ட்டில். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக உள்ளது. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 28. புக்கில் 28:9 இருக்கும். ஆனால் இப்போ மாறிடுச்சு. 28:8 அப்படிங்கிறது தான் சரியானது. நீங்களும் செக் பண்ணிவிட்டு இது சரியானு சொல்லுங்கள். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 28:8 அப்படிங்கிறது தான் சரியானது. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 23வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, கூற்று 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பார்க்கலாம். 60% இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் 60% கல்வெட்டு எங்கேருந்து தான் கிடச்சிருக்கு? தமிழ்நாட்டிலேருந்து தான் கிடச்சிருக்கு. கூற்று 2, பெரும்பாலானவை தமிழ் மொழியில் தான் இருக்குது. அந்த 60%லையும் பெரும்பாலானது தமிழ் மொழியில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 கூற்றுகளுமே சரியானவை. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. 24வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் பின்பற்றப்படும் பல்வேறு இசை வடிவங்கள் எவை? இந்துஸ்தானி, கர்நாடகா, தமிழ் செவ்வியல் இசை மற்றும் நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் கஜல்னு இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்தியாவில், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 25வது கேள்வி. புகழ்பெற்ற நடனம் அதோட ஸ்டேட். பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, யக்ஷகனம் தான் கர்நாடகா, யக்ஷகனம் கர்நாடகா, குச்சிப்புடி ஆந்திரா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனம் எது? இதில் எது புகழ்பெற்ற நடனம் தமிழ்நாட்டில்? கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் புகழ்பெற்று காணப்படுகிறது. கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம். அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற நடனங்கள் எந்தெந்த ஸ்டேட்டு எதுன்னு சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், அஸ்ஸாம். உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா, உத்தரப்பிரதேசம் ராசலீலா. உத்தரகாண்ட் சோலியா. அஸ்ஸாம் பிஹு, அஸ்ஸாமில் தான் பிஹு காணப்படுது. அப்போது ஆன்சர் 3, 2, 1ன்னு வரும். ஆன்சர் பி. 28 பாருங்கள். இன்னொரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக இந்திய நாட்டுப்புற நடனங்கள். கேரளாவில் நம்ம என்ன பார்த்தோம்? கதகளி பார்த்தோம் இல்லையா? அது இல்லாமல் தொய்யம் மோகினி ஆட்டமும் இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. கேரளாவில் தொய்யம் மோகினி ஆட்டம். பஞ்சாப் பாங்கரா, பாப்பான்னு வரும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் பாங்கரா. அடுத்து குஜராத் கார்பா தாண்டியா. குஜராத்தில் தாண்டியா தெரியும், கார்பாங்கிறதையும் சேர்த்துக்கோங்க. குஜராத் கார்பா தாண்டியா. ராஜஸ்தான் கல்போலியா கூமர். கல்பேலியாவும் கூமரும் ராஜஸ்தானில் இருக்குது. நல்லா எஸ்சிடி படிக்கிறவங்க இதில் எது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம கண்ணிலே படாமல் எது இருக்கும் அதுதான் கேள்வியே கேட்பாங்க. அதனால் ஒன்று விடாமல் படிச்சுக்கோங்க. ஆன்சர் 4321 தான் ஆன்சர். 29வது கேள்வி. இந்தியாவின் முக்கிய தேசிய விழாக்கள் எவை? என்னென்ன? குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம் அனைத்தும். அடுத்து 30வது கேள்வி. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் நம்ம ஜவஹர்லால் நேரு. எந்த புக்கிலேருந்து உருவாக்குனாரு? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு எழுதிய நூல் எது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் தான் அந்த சொல் இடம்பெற்றுள்ளது.
எதனால் அந்த சொல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அவர் வந்து இந்தியாவை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு. அதனால தான் அவர்கிட்ட அந்த வார்த்தை வந்திருக்கு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? B.A. ஸ்மித் தான் சொன்னார். இது நிறைய தடவை கேட்டாங்க. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? B.A. ஸ்மித். 33 பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறது எது? நில அமைப்பு மற்றும் காலநிலை. நில அமைப்பு மற்றும் காலநிலை. இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. 3 பக்கம் நீரால இருக்கிறதுனால இந்தியா தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? 4 மதம் கொடுத்துருக்காங்க. எது இல்லை? சீக்கியம் இருக்கா, இஸ்லாமியம் இருக்கா, ஜொராஸ்ட்ரியம் இருக்கா, கன்ஃபியூஷியம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஷியம் மட்டும்தான் இங்கே இல்லை, ஜப்பானில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 36 ஓணம் பண்டிகை எந்த மாநிலம்? கேரளா. ஓணம் கொண்டாடப்படுறது கேரளா. மோகினியாட்டம் கொண்டாடப்படுவது எந்த மாநிலம்? அதுவும் கேரளா தான். ஒவ்வொரு பகுதியில் டேஷ் நடவடிக்கை நிலவியல் கூறுகள் தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் டேஷ் நடவடிக்கைகளை நிலவியல் கூறுகள் தீர்மானிக்கிறது. பொருளாதார நடவடிக்கையை நிலவியல் கூறுகள் தான் தீர்மானிக்குது. அந்த இடம் நல்ல வெல்த்தாக இருந்தால் நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அந்த மாதிரி. பிஹு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பிஹு அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. பிஹு திருவிழா அஸ்ஸாம். இந்த பொறுத்துக்க பாருங்க, இது புக் பேக்கில் கொடுத்துருக்க பொறுத்துக்க. கடற்கரை பகுதியில் என்ன செய்வாங்க? மீன் பிடிப்பாங்க. ஜொராஸ்ட்ரியம்ங்கிறது ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம இந்தியா தான். வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம இந்தியா. ஆன்சர் 4, 3, 1, 2. 4, 3, 1, 2 தான் ஆன்சராக வரும். 41வது கேள்வி பாருங்க. B.A. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? B.A. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைத்தார்? இனங்களின் அருங்காட்சியகம்னு அழைத்தார். நீங்கள் நான் கேள்வி சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும், முக்கியமான கேள்விகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒன்று கூட விட்டு போகாமல் முக்கியமானது எல்லாமே இதில் இடம்பெறும். புக்கு எடுத்து படிங்க, இதையும் படிங்க. டெட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா ஜூலையில், அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.